Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. AM Ratnam presents Pavan Kalyan நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். Bright Action, RMKV Wedding Sets. Andrum, Yendrendrum. Before that, I was at Canton. Then I got emergency call from the hospital, and then I went Canton. Immediately rushed to hospital. Okay. Then after 4 minutes, I heard the burst sound. ஒரு 4 நிமிஷம் மட்டும் இல்லை அப்படின்னா நானும் இந்த சம்பவத்தில் உயிர் பலி ஆகியிருப்பேன் அப்படின்றத தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா if in case you maybe here means that crash, I would have here, then probably I will be part of the incident. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த இடத்த விட்டு கிளம்புனேன். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தது. உடனடியாகவே நான் கிளம்பி அங்கே போயிட்டேன். நான் போன உடனேயே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத அவர் பதிவு செஞ்சிருந்தேன். புகையெல்லாம் இது you were taking your belongings. Yes, that time. Room is fully blazed. Your room. How damaged your room? My room is partially damaged. My colleagues' room completely damaged. அவருடைய கையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கரும்புகை படிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அந்த அட்டாக்கு உள்ளான அந்த ரூம்ல இருந்த அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அவர் எடுக்கும்போது அவங்களோட கூட படிக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் இவங்க எல்லாமே அவங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு அவங்க போகக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். முழுக்க அந்த பற்றி எறிந்த நெருப்புக்கு மத்தியில் சிக்கி இருந்த அந்த பகுதி அதுவாக தான் இருக்கு. அதுக்கும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி இன்னுமே சேதத்துக்கு உள்ளாகி இருக்கு. அந்த பகுதியில் தான் இது இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய brother, what's your name? My name is Dr. Tadimara. Are you a native? Native from Arunachal Pradesh. Yeah. What happened? You said 4 minutes something. Yeah, what happened? 4 minutes before I was at my hostel. Okay. And before that I was at Canton. Then I got emergency call from the hospital, and then I went Canton. And then 4 minutes before you got the call from emergency. Yeah. Then okay. I went my room. After Canton I went my room, and then I was supposed to, but I left and I went my immediately rushed to hospital. Okay. Then after 4 minutes, I heard the burst sound. So, if in case you maybe here means that crash, I would have here, then probably I will be part of the incident. Oh, okay. What happened? You show your hands. And why it's this mark? There's smoke and that's scratch smoke. Show your hand. இது அவர் சொல்றாரு அந்த கரும் புகையெல்லாம் இது you were taking your belongings. Yes, that time. Room is fully blazed. Your room. How damaged your room? My room is partially damaged. My colleagues' room completely damaged. Okay. Which part planes? Which part hit your room? Your B wing of the wing car frontage. No, front. Okay. Head of aircraft. Yeah. Okay. Thank you so much. Okay, thank you. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு மருத்துவராக இருக்காரு. இந்த இடத்துல தான் தங்கி இருக்கோம் அந்த பாதிப்புக்குள்ளான இடத்துல அப்படின்னு அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மருத்துவராக இருக்காரு. இங்கே தான் தங்கி இருக்கோம். இப்போ எங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத அவர் தெரியப்படுத்துறாரு. ஒரு 4 நிமிஷம் மட்டும் இல்லை அப்படின்னா நானும் இந்த சம்பவத்தில் உயிர் பலி ஆகியிருப்பேன் அப்படின்றத தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த இடத்த விட்டு கிளம்புனேன். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தது. உடனடியாகவே நான் கிளம்பி அங்கே போயிட்டேன். நான் போன உடனேயே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத அவர் பதிவு செஞ்சிருந்தார். அவருடைய கையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கரும்புகை படிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அந்த அட்டாக்கு உள்ளான அந்த ரூமில் இருந்த அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அவர் எடுக்கும்போது அவர் கையெல்லாம் அந்த கருப்பு புகை படிஞ்சிருக்கு. அதை கேட்டதுக்கான காரணமே எந்த அளவுக்கு அந்த பகுதி நம்ம உள்ள நுழைய முடியல, அந்த பகுதி எந்த அளவுக்கு அந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்றத தான் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். எல்லாருமே கிளம்புற அவசரத்தில் இருக்கிறதுனால மேற்கொண்டு பேச முடியலன்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் மற்ற ஊடகங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்கிருந்து எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு பதட்டத்தில் பேசுகிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இங்கேயும் சிலர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற சமயத்தில் ஒருவேளை நான் அங்கே இருந்திருந்தால் என்னுடைய உயிருமே போயிருக்கும் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் தான் அவர் இருக்கார் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் அந்த முன் அனுமதியை பெற்று அவங்களுக்கு உண்டான உடைமைகளெல்லாம் எடுத்துட்டு வேறொரு இடத்துக்கு நகர்றாங்க, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இன்னொரு இடத்துக்கு நகர்றாங்க அப்படின்ற அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்களோட கூட படிக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் இவங்க எல்லாமே அவங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு அவங்க போகக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம்.
இவர் மட்டும் இல்லை, இங்கிருந்த சிலரும் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருந்திருக்காங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அந்த இடத்துல இருந்தவங்க சிலர் பலியாகி இருந்தது அப்படின்றதையெல்லாம் அவர் மற்ற ஊடகங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பேட்டி அளிக்கும்போது அந்த விஷயங்களையெல்லாம் பதிவு செஞ்சுருந்தார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வேறொரு இடத்துக்கு நகரக்கூடிய காட்சிகள் அப்படின்றத தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதே போல் இன்னும் 2 வாகனங்களில் இங்கிருந்த உடைமைகளை எல்லாம் எடுத்துகிட்டு மற்ற இடங்களுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்றத காட்சிகளாக பார்த்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய விடுதலையில் இருக்கக்கூடிய உடைமைகளை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை, அடுக்கி வைக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு வந்து முறையான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. இங்கேருந்து அவங்களுடைய மாற்று இடம் அப்படின்றதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த மாற்று இடத்திற்காக, ஏன்னா இதை வந்து பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது, இங்கே வந்து விசாரணை நடைபெற வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கடந்தும் கூட இந்த பகுதியானது இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. நம்ம இந்த பில்டிங்கோடைய இன்னொரு முனையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த விடுதியினுடைய இந்த பக்கம் இருந்த கார்னரை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே அனுமதி இல்லை அப்படின்றதுனால இந்த பகுதி தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேரலாக, இதுக்கு நேர் எதிராக அந்த பக்கம் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதி தான் முழுமையாகவே பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, இங்கே கரும்புகை எந்த அளவுக்கு வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பில்டிங்கில் நம்ம பார்க்குறோம். அங்கே கரும்புகை மேலே அந்த பில்டிங்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. அது முழுக்க அந்த பற்றி எறிந்த நெருப்புக்கு மத்தியில் சிக்கி இருந்த அந்த பகுதி அதுவாக தான் இருக்குது. அதுக்கும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி இன்னுமே சேதத்துக்கு உள்ளாகி இருக்குது. அந்த பகுதியில் தான் இது இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிக்கு பின்னாடி இருக்குது, இந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த கேன்டீன் அப்படின்றது இருந்திருக்கு. அந்த கேன்டீனில் தான் வந்து உணவருந்தி கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த விமானமானது சரியாக ஒரு 12 மணி 40 நிமிடம் அப்படின்ற அந்த அளவில் வந்து அது மோதி இருக்கக்கூடிய அந்த காட்சி அப்படின்னு பார்க்குறோம். ஒரு துயரமான சம்பவம், ஏற்க முடியாதது. இவ்வளவு பெரிய ஒரு விமான விபத்து அப்படிங்கும்போது ஈவன் நீங்கள் டெக்னிக்கலி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது, இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு, இந்த சமயத்தில் இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற இந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்குறோம். 2 விதமான ஃபூட்டேஜஸ் அப்படின்றது ஆரம்பத்தில் கிடைக்குது. ஒன்று இந்த ஏர்போர்ட் வியூவிலேருந்து ஒன்று, இன்னொன்று இந்த மொட்டை மாடியிலேருந்து எடுத்த ஒரு வியூ அப்படின்றது. ஸோ டேக் ஆஃப் ஆகுது, மேலே போகுது, அப்படியே அது டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிராஷ் ஆகுது. ஸோ எதனால் அந்த டவுன் அப்படின்றது, அகைன் ஒரு டைம் டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே மூவ் ஆகிறத பார்க்குறோம், அதுக்கப்புறம் திரும்ப அது டவுன் ஆகிறதுக்கான காரணம்? ஒரு விமானம் வந்து பறக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து சில சோதனைகள் எல்லாம் செய்வாங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த வல்லுநர்கள், பொறியாளர்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. ஒரு ஏர் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்க்ராஃப்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அது துறை சார்ந்த வல்லுநர்கள் அதை வந்து ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஜின் சம்மந்தப்பட்ட துறை வல்லுநர்கள், பொறியாளர்கள் என்ஜினை வந்து பார்ப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு 100% சர்வீசபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டாக வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பார். அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுவார். அதாவது ஓகே, இந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கு தகுதியான விமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பைலட் வருவார். பைலட்டுக்கு வந்து டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியல அப்படின்னாலும் சில பேசிக்கான ஃப்ளைட்டை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கும். அவர் வந்து எங்கேயாவது லீக்கேஜஸ் இருக்கா, அந்த லேண்டிங் கியர்னு சொல்லக்கூடிய டயர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி அந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஏதாவது லீக் இருக்கா அப்படின்னு அவர் வந்து ஒரு முறை வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து தொட்டு பார்த்து எங்கெங்கெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து உறுதி செஞ்சுக்குவார். இதுக்கப்புறம் அந்த பைலட் வந்து பறக்கிறதுக்கு வந்து உடல் தகுதி சரியானவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குழு வந்து அவருக்கு வந்து பண்ணுவாங்க. அவர் வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆல்கஹால் அறிந்திருக்கக்கூடாது, சிகரெட் புகைச்சிருக்கக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் இருக்குது. பிளட் ப்ரெஷர்லேருந்து எல்லாம் மிக சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த விமானியை வந்து அந்த விமானத்தை ஓட்டுறதுக்கே அனுமதிப்பாங்க. இவ்வளோ ஆய்வுகளுக்கு அப்புறம்தான் ஒரு விமானம் தரையிலிருந்து வானம் நோக்கி போகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆய்வுகளுக்கும் உட்பட்டு ஒரு விமானம் வந்து மேலே போகுது. ஒரு 3 நிமிடங்களில் ஒரு 1000 அடியோட உயரம் போக முடியாமல் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா, இது வந்து என்னோட பார்வையில் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, டெக்னிக்கல் எரர் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ என்ஜினில் வந்து நிறைய அதோட டியூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் என்ஜின் அப்படிங்கும்போது. ஸோ இந்த என்ஜின் வந்து ஏர்க்ராஃப்ட் பறக்கிறதுக்கு வந்து எரிபொருள் ஒன்று தேவை. அந்த எரிபொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல், ஏடிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை லோக்கல் லாங்குவேஜில் ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க.
நார்மலாக பெட்ரோலோட அந்த எரிதிறனை விட அதுக்கு வந்து ஒரு எரிதிறன் அதிகம். மோஸ்ட் இன்ஃப்ளேமபிள் ஃபியூல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எளிதில் வந்து தீப்பற்றிக்கும். இப்போது அந்த ஃப்ளைட்டு வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்தது, அகமதாபாத்லேருந்து லண்டன் போகுது. ஸோ இப்போ இந்த டேக் ஆஃப் வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு எடுக்குது. அப்போது லண்டனுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஃப்ளைங் ஹவர்ஸை கணக்கிட்டு அவங்க எரிபொருளை நிரப்பியிருப்பாங்க. 50,000 லிட்டருக்கு மேலே கண்டிப்பாக எரிபொருள் அதில் இருந்திருக்கும். ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகுது, 3 நிமிடங்களில் அது எரியுது. அப்படிங்கும்போது டெக்னிக்கல் எரராக அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய டியூப்ஸில் ஏதாவது வெடிச்சிருக்கலாம், அல்லது ஏதாவது கிராக் ஆகிருக்கலாம், இல்லை ஃபியூலில் ஏதாவது வந்து லீக் ஆகிருந்துருக்கலாம். இதெல்லாம் ஆகும்போது இமீடியட்டாக வந்து தீப்பிடிச்சிக்கும். இந்த தீ பிடிக்குது அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒயிட் பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து நார்மல் பெட்ரோலை விட அதிக எரித்திறன் வாய்ந்தது, எளிதில் தீப்பற்றக்கூடியது. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். அப்போ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும்போது பைலட்டுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் வந்து ஏடிசின்னு சொல்லக்கூடிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமை வந்து தொடர்பு கொள்கிறதுக்கான அந்த தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இமீடியட்டாக எரிஞ்சிரும். அப்போ எரியும் போது அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. இது எல்லாமே கண் திறக்கிறதுக்குள்ளே நடந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் எரர் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், இந்த மாதிரி அது புரிஞ்சுக்க முடியுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருச்சு அப்படின்னா யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷத்துலேயே அந்த சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் யாருமே அதை ஃப்ளைட்டு மூவ் ஆகாது அப்படின்றது. அப்போ இவ்வளோ செக்லிஸ்ட் இருக்குது, இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும், இவ்வளோ ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஒரு நிமிஷத்தில் சிக்னல் லாஸ் ஆகுது, சம் டெக்னிக்கல் எரர் சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போது செக்லிஸ்ட் அப்படின்றது யூஸ்லெஸ்ஸா சார்? கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ஃப்ளைங் மெஷின், ஒரு பறக்கும் எந்திரம். எந்திர கோளாறு எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நிகழலாம். இது நிகழக்கூடாதுன்னு தானே சார் செக்லிஸ்ட்? நிகழக்கூடாதுங்கிறது தான் செக்லிஸ்ட். ஆனால் அது வந்து ஒரு எந்திரம் அப்படிங்கும்போது பழுதடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த 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 ப்ராபபிலிட்டி வந்து நிறையாவே இருக்குது. இப்போது கீழே ஒரு தொழிற்சாலையிலேயே நல்லா இயங்கிட்டு இருக்கிற ஒரு எந்திரம் வந்து திடீர்னு பழுதுபடுது, அதுக்கு பெரிய பெரிய வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும்போது அது ஒரு ஃப்ளைங் மெஷின், அது ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தில் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போது அந்த விமானம் வந்து டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரும்போது டெல்லியில் வந்து ரெட் அலர்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. இப்போது விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரி. ஸோ இந்த லித்தியம் பேட்டரி வந்து சூடாக இருக்கிறதுக்கான காரணங்கள் கூட இருக்குது. இந்த லித்தியம் பேட்டரி ஒரு வேளை சூடாக இருந்ததுன்னா அந்த பேட்டரி லீடிலிருந்து தீப்பிடித்து அது வந்து இமீடியட்டாக பற்றிருக்கலாம். அது ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எரர் தான். ஓகே, இந்த மாதிரியான பாசிபிள் ஆக்சுவலாக அதுதான் சார். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்கான கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய அந்த செக்லிஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது. ஒரு பயணி இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே ஃப்ளைட்டில் ஃப்ளைட் பண்ண ஒரு பேசஞ்சர் இதில் வந்து சரியில்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து அதை வந்து ஏர் இந்தியாவுக்கே டேக் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அதையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லையா சார்? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதாவது பறக்கக்கூடிய எல்லா பயணிகளுக்கும் உயிர் ரொம்ப முக்கியம். அந்த பயணிகளை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போகிற விமானி ரொம்ப பொறுப்பானவர் தான். இதையெல்லாம் தாண்டி விமானியோட உயிரும் அதில் இருக்குது. அதில் வேலை செய்யக்கூடிய ஏர் க்ரூஸோட உயிரும் அதில் இருக்குது. அதனால் இதில் வந்து மெத்தனமெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க. இப்போது இவங்க வந்து ஃப்ளைட்டை அனுப்பி வச்சுட்டு இவங்கெல்லாம் கீழே இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம், அது பயணிகள் மட்டும்தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு. அவங்களும் அதில் பயணப்படுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அதை முறையாக தான் சோதனை செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரராக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேர்ட் ஹிட்டு, பறவை வந்து தாக்குறது. இப்போது ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விமானத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இலகு ரக அலுமினியத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். அதோட ஏர் ஃப்ரேம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு பருந்து அல்லது ஒரு கழுகு மாதிரி பெரிய பறவை வந்து அடிக்கும்போது அந்த விமானத்தோட அந்த ஏர் ஸ்ட்ரக்சர்னு அந்த ஏர் ஃப்ரேம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து மாறுபடும் போது அந்த விமானம் அதி வேகத்தில் பறக்கும்போது காற்றோட வேகத்தினாலையும் காற்றோட அழுத்தத்தினாலையும் அந்த சின்னதாக ஒரு பெண்டாக இருக்கிறது வந்து பெருசாகிட்டே போகும்.
அது ரொம்ப ஸ்பீடாக போகும்போது விமானமே ஓட்டையாயிடும். ஓகே. இது வந்து பேர்டு ஹிட் அவ்வளோ பெரிய விபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. ஒருவேளை அந்த பேர்டு வந்து என்ஜின்குள்ளே போந்து இருந்தது அப்படின்னாலும், இப்போ இந்த இதில் வந்து இந்த சம்பவத்தில் வந்து ஏதாவது ஒரு பறவை என்ஜின்குள்ளே பூந்திருந்தாலும் என்ஜின் தீப்பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்ஜினோட சூடு அதிகம். அதில் அந்த பறவை போகும்போது கண்டிப்பாக தீப்பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இரண்டாவது என்னோட யூகம் என்ன அப்படின்னா, பறவைகள் வந்து மோதி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பறவைகள் மோதி இருந்தால் என்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னா கூட அகைன் ஆல்டர்னேட் என்ஜின் இருக்கு, ஆல்டர்னேட் டியூயல் என்ஜின். இது வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பறக்கும்போது ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் என்ஜினில் ஃப்ளை பண்ணுவாங்க. 2 என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கிளைடிங் பண்ணுவாங்க. அப்போவும் கூட லேண்ட் பண்ணுறதுக்கு சேஃப்டி லேண்டிங் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா என்ஜின் இல்லாததுனால. ஒரு என்ஜின் இல்லைன்னா இன்னொரு என்ஜினை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஃப்ளை பண்ணலாம். 2 என்ஜின் போனாலும் கிளைடிங் மூலமாக வந்து அதை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பைலட் பண்ணுவாங்க. டேக் ஆஃப் ரிஸ்க் தான் எல்லாமே, பொதுவாகவே எல்லாமே டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே வந்து ரிஸ்க் தான். ஆனால் இந்த டேக் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அந்த பறவை ஒருவேளை மோதி இருக்கலாம் அப்படிங்கிறது 2வது யூகம் என்னோடது. ஸோ அந்த மாதிரி பறவை வந்து அதோட ஏர் ஃப்ரேமில் அடித்ததுனால எல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. அது ஒருவேளை என்ஜினில் மாட்டி இருந்தது அப்படின்னா, என்ஜின் தீப்பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கேட்ட ஆல்டர்னேட் என்ஜினும் வேலை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த என்ஜின் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த விமானம் வந்து மேல் எழும்புறதுக்கு வந்து புல்லிங் பவர்னு ஒன்று வேணும். அந்த புல்லிங் பவர் ஒரு என்ஜினில் போகும்போது இம்பேலன்ஸ் ஆகும். விமானம் வந்து சரியான முறையில் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த புல்லிங் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா டேக் ஆஃப் ஆகுது, ஒரு பில்டிங் நமக்கு தெரியுது, அப்படியே கீழே போகுது. அப்போது அந்த மாதிரி ஒரு வேளை வந்து ஒரு பேர்டு ஹிட்டாக இருந்திருக்கலாம். இப்போது நாங்கள் ஏர்ஃபோர்ஸில் வந்து அந்த ரன்வே ஏர்ஃபீல்டெல்லாம் நாங்கள் எப்படி வச்சுருப்போம்னா, இது ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட்டு ஏர்ஃபோர்ஸ் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து விமானப்படை, ஏர்போர்ட் அப்படிங்கிறது பயணிகள் செல்லக்கூடிய சிவில் ஏவியேஷன். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரன்வேக்கள் எல்லாம் எப்படி நாங்கள் வந்து பராமரிப்போம் அப்படின்னா, பேர்டு ஹசார்ட் காம்பேக்ட் டீம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். என்னென்னா பறவைகளை வந்து அங்கேருந்து விரட்டுறதுக்கான ஒரு குழு ஒன்று இருக்கும். அது வந்து எங்களோட ஏர்ஃபோர்ஸோட ரன்வேல வந்து நாங்கள் வந்து அங்கங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்போம். அது ஒரு சத்தத்தை எழுப்போம், பெரிய பட்டாசு மாதிரியான ஒரு சத்தத்தை எழுப்போம். அந்த சத்தத்துக்கு அந்த மாதிரி குருவிகளோ பறவைகளோ அந்த பட்டாசுமே வெடிக்கிறாங்க. பட்டாசு வெடிக்கக்கூடாது. ஓகே. பட்டாசு ஃபயர் ஆகக்கூடாது. பட்டாசு மாதிரி சத்தம் வரும், பெரிய சத்தம் வரும். ஆமாம், பட்டாசெல்லாம் எங்கேயும் ஏர்போர்ட்டுக்குள்ளே வெடிக்கக்கூடாது. ஸோ பட்டாசு மாதிரியான பெரிய சத்தங்களை எழுப்பக்கூடிய விஷயம் இருக்கும். அந்த பெரிய சத்தங்களுக்கு வந்து அந்த பறவைகள் வந்து அந்த பகுதிகளுக்கு வராது. இது வந்து இந்த மாதிரி ஒரு விமான நிலையங்களில் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் பறவைகளோட அந்த பறத்தல் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. மற்ற விமான நிலையங்களை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த அகமதாபாத்தோட அந்த விமான நிலையத்தில் பறவைகள் அதிகமாக நிறையா பறக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது இந்த பறவைகள் தாக்குச்சு அப்படின்னா பெரிய விமான விபத்தே ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி மெஷரில் வந்து அவங்க வந்து கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் நான் வைக்கிறேன். இப்போ சார் சம் எக்ஸ்பர்ட்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் மாதிரி சம் எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது சில விஷயம் சொல்கிறாங்க. மாடியிலிருந்து எடுத்த அந்த வீடியோவில் வந்து கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் என்ஜின் ப்ராப்பராக தான் ஃபங்க்ஷன் ஆச்சு. அந்த என்ஜின் சவுண்டை வச்சு என்ஜினில் எந்த மாதிரியான ஒரு விஷயமும் இல்லைன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்றது அவங்களுடைய வியூவை பதிவு பண்ணுறாங்க. அப்போது அந்த டவுன் ஆகுக்கான காரணம் என்னென்னா, பின்னாடி இருந்த அந்த ஃப்ளாப் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுல பிரச்சனை இருந்தது. அது எதனால் அப்படின்றது பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அது எப்படி இருக்குன்றதை பற்றி அதுதான் டெக்னிக்கல் எரர். இப்போது என்னோட ப்ராபபிலிட்டியில் வந்து நான் ஒரு என்ஜினில் வந்து லீக்கேஜ் ஆகிருந்துருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். இப்போ இந்த ஃப்ளாப் விஷயத்தை வந்து சொல்லும்போது இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரராக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டெக்னிக்கல் எரராக தான் அந்த ஃப்ளாப் வந்து வேலை செய்யலை, அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து அந்த இது பறக்கிறதுக்கு முன்னாடி ரன்வே எண்டில் வந்துட்டு விங்ஸ் எல்லாம் ஆட்டி பார்ப்பாங்க, எல்லாம் ப்ராப்பராக ஹைட்ராலிக், ஏன்னா ஹைட்ராலிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹைட்ராலிக் தான். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யுதான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கான விஷயங்களே வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து வேலை செஞ்சுருக்குது. ஆனால் அது ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 நிமிஷத்தில் அது வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ளைங் மெஷின். இது வந்து ஒரு எந்திரம் தான். அது எந்திரம் எப்போ வேணாலும் வந்து
எந்திரத்தில் எரர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் முதல்லயே சொல்றேன். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ranked number 13 by NIRF. AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். Bright Action RMKV Wedding Sets. அன்றும் என்றென்றும்.